அனைவருக்கும் வணக்கம். நமது சங்கத்தின் சார்பில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பு 8வது வாரமாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த வகுப்பினை தலைமையேற்று நடத்தி கொடுக்க நமது சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் MK சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். துணைத் தலைவர்கள் திரு மகேஷ் பாபு சார் அவர்களையும் பரேக்குமார் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். பொருளாளர் ராஜா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். முதல் வகுப்பினை எடுக்கவிருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், 2வது வகுப்பு லிமிடேஷன் ஆக்ட். துணைத் தலைவர் பரேக் சார் அவர்கள் முதல் வகுப்பினை எடுக்கிற வகுப்பினை பற்றி உங்களுக்கு அறிமுக உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னை மீனாட்சியின் அருளாலும் நமது சங்கத்தின் ஆற்றல்மிகு தலைவர் MK சுரேஷ் மற்றும் பாசமிகு செயலாளர் வெங்கடேஷ் அவர்கள் சீரிய முயற்சியாலும் எங்களது ஆசான் எங்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு மகேஷ் பாபு அவர்களின் சீரிய முயற்சியினாலும் கடந்த 7 வாரங்களை கடந்து 8வது வார வகுப்பாக இன்று நாம் கூடியிருக்கிறோம். இன்று காலை செஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பற்றி திருமதி தீபா பாஸ்கரன் அவர்கள் தங்கள் முன்னே எடுத்துரைப்பார்கள். தீபா பாஸ்கரன் கடந்த 18 ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் புரிந்து வருகிறார். அவர் கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். மேலும் அவர் பன்முகத்தன்மை கொண்டவர். MBA சங்கத்தின் நிர்வாகியாகவும் உள்ளார். அவர் கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரையில் கெஸ்ட் லெக்சரராக பார்ட் டைம் லெக்சரராக பணிபுரிந்துள்ளார். மேலும் அவர் அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்லாமல் அவர் தந்தையுடன் இணைந்து அரசியலையும் கற்றுக்கொண்டவர். தற்போது தங்கள் முன்னே அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பற்றி எடுத்துரைக்க வருகிறார். அவரை கௌரவிப்பதற்காக சுவாதி மற்றும் செல்வபாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Good morning. First of all, I thank the President, Secretary and Office Bearers of this association who has given me such a beautiful opportunity to present before you. And secondary, I wish everybody, all the aspirants for judicial exams, APP, those who are preparing, my congratulations and all the best to all of you. Let us start with the Transfer of Property Act. So, Transfer of Property Act, அதனுடைய வருஷம் 1882. Whether it has been amended or not, any idea? It has not been amended, இப்போ வரைக்கும் அமெண்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? It has been amended. See, original act is of the year 1882 and it has been amended in the year 2002. But original actல பார்த்தீங்கன்னா 1882 எப்படி போட்டிருப்பாங்கன்னா section 1ல it is applicable to the whole of India except to the state of Jammu and Kashmir இருக்கும். But இப்போ it also applies to Jammu and Kashmir and other union territories after 2019, after the abrogation of Article 370. That அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். After that, one more amendment was carried out and that was in the year 2002. எதுக்காக அந்த amendment கொண்டு வந்தாங்கன்னா section 106ல that deals with lease, லீஸோடைய டியூரேஷனில் சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக an amendment was brought in the year 2002, especially in section 106. அந்த 106 படி என்ன சொன்னாங்கன்னா அந்த amendment மூலமாக they introduced some clearer rules for lease termination notices. See, lease will be made for a certain period of time, 1 year இருக்கலாம், 50 years இருக்கலாம், even 99 years கூட இருக்கலாம். ஸோ அந்த டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது there will be a period of renewal. ஸோ பிஃபோர் தட் ரினிவல் அந்த டியூரேஷனில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக திஸ் அமெண்ட்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், see, these lease termination notices
specifying that the leases for agricultural or manufacturing purposes, it requires 12 months notice before the renewal or termination. 12 months notice. While other leases, மற்ற லீசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 days notice is enough. இதுதான் இந்த ஒரே ஒரு amendment that happened in the year 2002. Later on மற்ற இது பூராமே 1882ல என்ன வருதோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் வருது. இப்போ starting with TP before, see, when you go through the Bar Act எடுத்து பார்த்தீங்கன்னா, if have anybody looked into the Bar Act, TP ஓட Bar Act யாராவது படிச்சு பார்த்துருக்கீங்களா? What do you feel? Is there any clarity? See, when you openly see, அதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு செக்ஷனை முடிச்சிருவாங்க. நமக்கு பார்க்கும்போது ரொம்ப வேகாக இருக்கும். பட் வென் யூ ரீட் தி பேர் ஆக்ட் அலாங் வித் சர்டன் கமெண்ட்ரிஸ், யூ வில் ஃபைண்ட் இட் அவுட். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது. பட் பார்க்கும்போது மேலோட்டமாக கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட், இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் நோ what is meant by transfer of property. See, this particular act deals with transfers only between living persons. அதாவது லீகல் டேர்மில் சொன்னால் between inter vivos அப்படின்னு சொல்லுவாங்க. INTER inter vivos, between two living persons. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்ஃபராரும் சரி டிரான்ஸ்ஃபரையும் சரி, they must be லிவிங் பர்சன்ஸ், உயிரோடு இருக்கணும். அவங்களுக்கு நடுவில் நடக்கிறது மட்டும்தான் இந்த ஆக்டில் கவர் பண்ணுறாங்க. தட் இஸ் தி ஹார்ட் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அப்போ என்ன அர்த்தம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வில் நாட் அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. அப்படின்னா எனி ஐடியா? ஆப்ரேஷன் ஆஃப் லா. சி, சப்போஸ் ஐ எம் அ ஜட்ஜ்மெண்ட் டெட்டர், என்னோட ப்ராப்பர்ட்டி கோர்ட் ஆக்ஷன் சேலில் நடக்குது. சம்படி வில் பி தி ஜட்ஜ்மெண்ட் ஹோல்டர் வில் பர்ச்சேஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆர் சம் அதர் பர்சன் பை ஆக்ஷன் சேல். அப்போ தி கோர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல யார்? டிரான்ஸ்ஃபரார். வாங்கக்கூடிய பர்சன் டிரான்ஸ்ஃபரி. கோர்ட்டுக்கு உயிர் இருக்கா? மாரலாக யோசிக்கக்கூடாது, லீகலாக யோசிச்சா. Court is not a living person, but the person who purchases the property is a living person. So இதுதான் ஆப்ரேஷன் ஆஃப் லான்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டிபி ஆக்டுக்குள்ளே கவர் ஆகாது. பிட்வீன் டூ லிவிங் பர்சன்ஸ் ஒன்லி, not of the transfers that are being conducted by operation of law. So the point is very clear. Transfer of property covers only the transfer between living persons. It does not cover the transfer by operation of law. So clear. Coming to the next point, whether the Transfer of Property Act is exhaustive. அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. What do you mean by exhaustive? அது ஒரு முழுமையான சட்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. முழுமையான சட்டம்னா எல்லா வகையான ஆக்ட்ஸையும் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ? நோ. வை? ஜஸ்ட் நோ ஐ செட் இட் கவர்ஸ் ஒன்லி தி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் லிவிங் பர்சன். இப்போது பை ஆப்ரேஷன் ஆஃப் லா ஆர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்லி தி நான் டெஸ்டாமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் அது கவர் பண்ணும். ஏன்னா நான் டெஸ்டாமெண்ட்ரி அப்படின்னு சொன்னாலே என்ன, எதை கவர் பண்ணாது அப்படின்னு சொன்னால் will. தி wills will not come under transfer of property. ஸோ வில்லையும் கவர் பண்ணாதான் அது எக்ஸாஸ்டிவாக இருக்க முடியும். எல்லாத்தையும் கவர் பண்ணும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ வென் இட் டஸ் நாட் கவர் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ், ஸோ வி ஆர் சேயிங் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அன் எக்ஸாஸ்டிவ் ஒன். ஏன் will வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் கவர் ஆகாது? Because a will takes effect only after the death of the testator. So now it is clear. Coming to the next point, whether the transfer of property is a
டெரிட்டோரியல் லாவான்னு கேட்குறாங்க. அப்படின்னா வாட் டு யூ மீன் பை டெரிட்டோரியல் லா? டெரிட்டரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இட் பிலாங்ஸ் டு எ பர்டிகுலர் டெரிட்டரி. ஸோ இது டெரிட்டோரியல் லாவா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆர் நோ? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும், மற்ற ஏரியாஸ்க்கெல்லாம் இது அப்ளை ஆகிறது இல்லை, மற்ற லாஸ் எல்லாம் இது கவர் பண்ணுறதில்லைன்னு நான் சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? வெதர் இட் இஸ் அ டெரிட்டோரியல் லா ஆர் நாட்? It is, yes, you are right, it is exactly territorial law because see, in our country we have lot of legislations. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா chapter 2 of the TP Act எடுத்துக்கிறாங்க. the chapter 2ல என்ன சொல்கிறாங்க, this particular act is not supposed to be inconsistent with other personal laws. personal lawங்கிறது எது? Hindu laws, Mohammedan laws, Christian laws, Parsi law, etc. etc. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லாஸ் இருக்குது. அந்த பர்சனல் லாஸில் ஒவ்வொருத்தருக்கும் சர்டன் இது இருக்கும், லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இப்போ இந்த பர்சனல் லாஸோட இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஒத்து போகலை அப்படின்னு சொன்னால் விச் வில் சர்வைவ்? எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்? பர்சனல் லாஸ். தட் இஸ் கிவன் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ when certain provisions of the Transfer of Property Act is not coinciding with the personal laws, when it becomes inconsistent with the personal laws, only the personal law will survive. அந்த இடத்துல the transfer of property will not survive. அப்படிங்கிறப்ப எஸ் எக்ஸாக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இஸ் அ டெரிட்டோரியல் லாவான்னு ஒரு கொஷின் கேட்டால் எஸ் இட் இஸ் அ டெரிட்டோரியல் லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்மிங் டு செக்ஷன் 3ல சொல்லும்போது இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸில் தே வில் பி கிவிங் டெஃபனிஷன் ஃபார் சர்டன் திங்ஸ். எக்ஸாம்பிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாட் டு யூ மீன் பை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் வாட்? இட் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லை, டஸ் நாட் இன்க்ளூட் standing timber, growing crops or grass. இது immovable propertyக்கான definition. Similarly, attestation சொல்லும்போது is there any specific procedure for attestation? For attesting a document ஏதாவது specific procedures வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா? அட்டஸ்டேஷனுக்கு ஏதாவது ஃபார்மேட் இருக்கா? எத்தனை விட்னஸ் இருக்கணும்? Minimum 2 witnesses must be there. So this is what section 3 deals. அதே மாதிரி immovable property includes lands, benefits that arise out of land, அந்த லேண்டிலிருந்து வரக்கூடிய benefits and things attached to the earth. பூமியோட பொருந்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். திங்ஸ் அட்டாச் டு தி எர்த்னு சொல்லும்போது திங்ஸ் எம்படட் இன் தி எர்த்தும் அதில் சேரும். எம்படட்னா மண்ணில் புதஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்ஸ், பில்டிங்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஈவன் ட்ரீஸ், இதெல்லாம் கூட இட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸில் டெஃபனிஷனில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்க. அண்ட் சிமிலர்லி they say about fixtures அப்படின்னு ஒன்று வரும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில். ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் பதிஞ்சு இருக்கக்கூடிய பொருட்கள், பதிப்பொருட்கள் எதுலன்னா in the land. So that fixtures also will come under immovable property. Suppose இந்த ஃபிக்சர்ஸில் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. whether this particular property is a fixture or a chattel அப்படின்னு கேட்கலாம். சாட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, CHATTELS. சாட்டல்னா which can be separated and moved. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரைஸ் மில் ரன் பண்ணுறேன், அதுக்கு ஒரு மிஷின் வந்து ஐ ஹாவ் டு இன்ஸ்டால். என்னுடைய லீஸ் பீரியட் முடியுது. வாட் ஐ வில் டூ? ஐ வில் டேக் மை பிலாங்கிங்ஸ். அப்போ ஐ வில் ரிமூவ் தி certain parts and I will take to some other place. அப்போ that is considered as chattels.
But suppose if I am selling a house, whether that is a fixture or a chattel, it is a fixture because I cannot remove the doors, windows or anything. அதிலிருந்து எதையும் தனியாக பிரித்து நான் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதுதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய ஃபிக்சர்ஸ் அண்ட் சாட்டல்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். செகண்ட் வந்து அட்டஸ்டேஷன். அட்டஸ்டேஷன் பற்றி பார்க்கும்போது இஸ் தேர் எனி மோட் ஆஃப் அட்டஸ்டேஷன் அப்படின்னு சொன்னோன்னா there is no particular mode, but at least 2 witnesses are required. Similarly, if a person is executing a document, ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் அதை விட்னஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். அந்த 2 பேரும் ஒரே டைமில் இருக்கணுமான்னு கேட்டால் அது தேவையில்லை. பட் மினிமம் 2 விட்னஸஸ் இருக்கிறது அட்டஸ்டேஷன். நெக்ஸ்ட் வந்து யூஆர் எக்ஸ்பிளைனிங் அபவுட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படின்னு செக்ஷன் 3ல சொல்கிறாங்க. ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னா எதெல்லாம் வரும்னா லீகலாக நம்ம ஃபைட் பண்ணி வாங்கக்கூடிய கிளைம்ஸ். மேபி ஒரு ரெண்டல், ஒரு ஆர்சிஓபி இருக்குது, அப்போ ரெண்டல் அரியர்ஸ், அந்த அரியர்ஸை கிளைம் பண்ணால் தட் இஸ் அன் ஆக்ஷனபிள் கிளைம். இல்லை நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு மீன் ப்ராஃபிட்ஸ், MESNE மீன் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இடைக்கால வருமானம். அந்த இடைக்கால வருமானங்கள், அதாவது இத்தனை நாள் அது என் ப்ராப்பர்ட்டின்னு டிசைட் ஆகாமல் இருந்திருக்கும், இன்னொருத்தர் கையில் இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் வென் இட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம்மிங் இன் ஃபேவர் ஆஃப் மீ, ஐ ஹாவ் அ ரைட் டு ஆஸ்க் ஃபார் தி மீன் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ரிகார்டிங் நோட்டீஸ். நோட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது there are 3 types of notice. One is actual notice, another one is constructive notice, and actual and constructive, this is the main classification of notice. Implied notice அப்படின்னு கூட ஒன்று இருக்குது, அதுவுமே அந்த கன்ஸ்ட்ரக்டிவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவல் ஆர் இம்ப்ளைட், நேரடியாக ஒரு விஷயங்களை தெரிவிக்கிறது ஆக்சுவல் நோட்டீஸ். இம்ப்ளைடாக see if we travel on the road we must use the left side of the roadங்கிறது ஆக்சுவலாக இம்ப்ளைடான்னு கேட்டால் that is an implied notice that everyone knows, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். Suppose if an agent is doing a mistake, who is responsible? The principal is responsible. That is an actual or constructive notice-னு கேட்டால் that is an implied or constructive notice. அது தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுதான் வந்து நோட்டீஸோடைய ஆஸ்பெக்டில் கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5 that deals with transfer of property, that is definition of transfer of property. So I have already told transfer of property takes place between 2 living persons. இதை தான் இதில் சொல்கிறாங்க. மெயினாக 2 விஷயம் சொல்லுவாங்க இதில், இந்த டெஃபினேஷனில். வெதர் தி transferor is not a living person அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வேலிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட். we have actually seen whether transferee is not a living person. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதை ரிசீவ் பண்ணுறவங்க உயிரோடு இல்லை. வெதர் இட் கம்ஸ் அண்டர் செக்ஷன் 5? No, it won't. For example, if I'm writing or if I'm bequeathing my property, bequeathing இல்லை, if I'm registering one of my property in favor of God, கடவுளின் பேரில் நேரடியாக ஒரு சொத்து நான் எழுதி வைக்கலாமா? முடியுமா? in the name of God நான் என் ப்ராப்பர்ட்டியை இந்த டெம்பிளில் இருக்க கடவுளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா சார்? that is not possible. Why? because the God is not a living person as per this particular act is concerned. Morala சொல்லல, legally God is not a living person, but I can give my property in favor of a temple. கொடுக்கலாம்ல, because டெம்பிள்னு சொல்லும்போது அது ஒரு அமைப்பு, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பேர்லையோ இல்லை in the name of trustee, in the name of temple I can deliver the property. இதுதான் செக்ஷன் 5 உடைய கிளாசிஃபிகேஷன். ஸோ 5ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபராரும் லிவிங் பர்சனாக இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபரையும் லிவிங் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் கேன் டேக் பிளேஸ் எஃபெக்டிவ்லி.
such kind of transfers are only covered by TP Act அப்படின்னு சொல்கிறாங்க. Next, coming to section 6. See, section 6 is an interesting section. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, what may be transferred அப்படின்னு கேட்பாங்க. See, அந்த ஹெட்டிங் மட்டும்தான் அப்படி இருக்கும், வாட் மே பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஆனால் உள்ளே படித்து பார்த்தா எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கு. அப்போது தி செக்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித் தி டைட்டில் வாட் ஆல் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். எவ்ரிதிங் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் எக்ஸப்ட் சர்டன் திங்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது செக்ஷன்ஸ் ஏல வரக்கூடிய ஸ்பெஸ் சக்சஷனிஸ், SPES SUCCSSIONIS, ஸ்பெஸ் சக்சஷனிஸ் அப்படின்னு சொன்னால் சான்ஸ் ஆஃப் சக்சஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சான்ஸ் ஆஃப் சக்சஷன், ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டியை அனுபவிக்கிறதுக்காக இல்லை இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக நமக்கு இப்போ ரைட்ஸ் கிடையாது. எப்போ இருக்குது? இன் ஃப்யூச்சர். அதுவும் உறுதியான்னு கேட்டால் கிடையாது. சி, நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால், இஃப் ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் அ ஓல்டு பர்சன், ஒரு ஓல்டு பர்சன் நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு வாரிசுகள்லாம் இருக்காங்க, பட் நோபடி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம். நான் தான் எல்லாமே பார்த்துக்கிறேன், அவருக்கு சொத்து இருக்குது. அப்போ என்னுடைய மைண்டில் என்ன தோணும்? இவருக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தோணுமா தோணாதா? பட் அது இட் இஸ் அ மியர் சான்ஸ் தான். அதனால தான் அதை சான்ஸ் ஆஃப் சக்சஷன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். ஸோ ஏன்னா இட் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். என்ன கேரண்டி இருக்குது அது நடக்கும்னு? திடீர்னு லாஸ்ட் மினிட்ல மனசு மாறி அவங்க ஓன் சில்ட்ரனுக்கு கொடுத்துட்டா மை ரைட் ஹியர் பிகம்ஸ் என்னது? நத்திங். I don't have any rights. So this kind of the chance, mere right of inheritance, இதெல்லாம் வந்து I cannot transfer. ஏன் இதில் வருது அப்படின்னு சொன்னால், சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஐ வில் மீட் அ தேர்ட் பர்சன் அண்ட் சே, அந்தால நான் தான் பார்த்துக்கிறேன், அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் வரும், ஸோ நான் உனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துடுறேன் அப்படின்னு நான் ஒரு அக்ரிமெண்ட்டோ எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் தட் இஸ் நாட் வேலிட் இன் தி ஐ ஆஃப் தி லா. தட் இஸ் வாட் செக்ஷன் 6 கிளாஸ் A சேஸ். அதே மாதிரி இதில் ஹையர் அப்பேரண்ட்னு ஒரு வார்த்தை வரும், HEIR, ஹையர் அப்பேரண்ட். அப்படின்னா இவர் வாரிசாக ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். இந்த சான்ஸ் ஆஃப் சக்சஷனில் வரக்கூடிய இதுதான். நெக்ஸ்ட் தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் லெகசி. லெகசி அப்படின்னா என்னது? லெகசி, see, legacy means an expectation of getting certain property under a will. உயில் மூலமாக எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துரும்னு நம்பி ஐ cannot enter into a transfer. ஸோ அதுவும் செக்ஷன் 6ல் வராது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த செக்ஷன் 6 கிளாஸ் Aக்கும் செக்ஷன் 43க்கும் சம்மந்தம் இருக்கான்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். மேபி இருக்கா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். சான்ஸ் ஆஃப் சக்சஷன் 43 பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர்னு சொல்லுவோம், பினாமி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உறுதி இல்லாத ஒரு விஷயம். அப்படின்றதுனால எப்படி 6A வந்து ஒரு அப்சல்யூட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையோ அது மாதிரி தான் செக்ஷன் 43யும். ஸோ போத் ஹேஸ் அ மைனர் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 6 படி வேறு எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் 6 கிளாஸ் Bயில் ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரி. எஸ், இந்த ரைட் யாருக்கு இருக்கும்? ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரி எஸ்பெஷலி ஃபார் தி லெஸ்ஸார், இல்லைனா ஃபார் அ வேறு யார், ஒரு ஹவுஸ் ஓனர், இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சர்டன் கண்டிஷன்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அந்த ட்ரான்ஸ்ஃபரி, அந்த லெஸ்ஸி ஆர் தி டெனண்ட் சர்டன் கண்டிஷனை மீறும் பொழுது ஐ ஹாவ் அ ரைட் டு ரீஎன்டர் இன் மை ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரைட்ஸை நான் வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது 6Bயில் சொல்கிறாங்க.
அடுத்து 6 class Cல easement that you very well know. What do you mean by easementary rights? Easementary right ஒரு separate right-ஆ? No. Easementary right cannot survive independently. ஒரு ப்ராப்பர்ட்டியோட அட்டாச் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் easementary rights, because light from the window or the air coming out from my property which is coming from outside to my house, the right to pathway, இதெல்லாம் easementary rights. ஸோ இந்த easementary rights-ஐ நம்ம தனியாக பிரித்து யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமாங்கிறதான் 6ல் கேட்குறாங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். இட் பாசஸ் அலாங் வித் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்றதான் 6 class C. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு 6D, தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிறதான் கேள்வி. பண்ணலாமா இல்லையா? அப்சல்யூட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது, பட் பார்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் இஃப் இட் இஸ் ஃபார் அ பெனிஃபிட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம பண்ணலாம். ஸோ இது 6Dயில் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு 6 class DD, அந்த ஒரு செக்ஷன் இருக்குது. தட் இஸ் ரைட் டு ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸ். பிகாஸ் வென் எனக்கே மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் தான் கிடைக்கும், அதை நம்பி நான் இன்றைக்கி I cannot enter into a contract or transaction. So this kind of rights are personal rights. It cannot be transferred அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6 class E அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு sue, வழக்கிடுவதற்கான உரிமை. வெதர் இட் இஸ் transferable, நாட் அட் ஆல் transferable. எனக்கு ஒரு கேஸுக்கு ஃபைல் பண்ணக்கூடிய ரைட்ஸு எனக்கு இருக்குது. இந்த ரைட்டை நான் I cannot transfer when my right is involved in that. I am not speaking about the public interest litigation or some other cases. So இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய என்னுடைய ரைட் டு சியூவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தட் இஸ் கம்மிங் அண்டர் செக்ஷன் 6 class E. நெக்ஸ்ட் கம்மிங் டு 6 class F, தட் இஸ் பப்ளிக் ஆஃபீஸ். அப்படின்னா பொது பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில ப்ரிவிலேஜஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம we cannot ட்ரான்ஸ்ஃபர். அது அவங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய சில ப்ரிவிலேஜஸ், that cannot be transferred. நெக்ஸ்ட் கம்மிங் டு 6 class G, ஸ்டைஃபன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ். இது பெரும்பாலும் யாருக்கு பொருந்தும்னு உங்களுக்கு தெரியும், ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ட் பீப்புள். ஸோ that type of transactions cannot be transferred. நெக்ஸ்ட் கம்மிங் டு 6 class H, அதில் வந்து நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட், 4 விஷயம் சொல்லியிருப்பான். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபரி, அதாவது எந்தெந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் சட்டத்துக்கு புறம்பானதோ, மாரலி சம்டைம்ஸ் இல்லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்களோ, இது எல்லாமே வந்து we cannot create a valid transfer out of such kind of transactions. இதெல்லாம் தான் செக்ஷன் 6ல் நம்ம டீல் பண்ணுறோம். கம்மிங் டு செக்ஷன் 7. 7ல் வந்து பர்சன்ஸ் competent to transfer, அதாவது யாரெல்லாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ். இது கிட்டத்தட்ட திஸ் இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் 11 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். என்ன சொல்லுவாங்க மேக்ஸிமம்? ஹி மஸ்ட் பி ஆஃப் சவுண்ட் மைண்ட், ஹி மஸ்ட் பி அ மேஜர், ஹீ ஷுட் நாட் பி டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கான்ட்ராக்டிங். தீஸ் ஆர் தி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த எலிஜிபிள் எப்போவுமே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மேக் பண்ணுன்றப்ப தி ட்ரான்ஸ்ஃபரர் ஆஸ் வெல் அஸ் தி ட்ரான்ஸ்ஃபரி மஸ்ட் பி எலிஜிபிள் பர்சன்ஸ். அதை தான் வந்து செக்ஷன் 7ல் சொல்கிறாங்க. ஹூ ஆர் ஆல் தி பர்சன்ஸ் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு செக்ஷன் 8. 8ல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சி, ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது வென் ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங் அ ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸுமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். சப்போஸ் இஃப் ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங் அ ஹவுஸ், அந்த வீட்டுக்கு ஒரு ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா that should also go along with the property. If I'm transferring a house, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தி ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மேபி மூவபிள் ஆர் இம்மூவபிள் சாட்டல்ஸாகவும் இருக்கலாம். தி டோர்ஸ், விண்டோஸ், இது எல்லாமே ஐ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர்.
இப்போ அந்த வீட்டில் இஃப் சப்போஸ் ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங் அ லேண்ட், அந்த லேண்டிலேருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இட் cannot பி செப்பரேட்டட். இதுதான் செக்ஷன் 8ல் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் ஆஃப் ஹவு எ ட்ரான்ஸ்ஃபர் ஷுட் ஆப்ரேட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று பண்ணும் பொழுது all the legal incidents along with the property should pass to the transferee. ட்ரான்ஸ்ஃபராருக்கு என்னென்ன இருந்ததோ அந்த எல்லா விஷயங்களும் அதை வாங்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபரிக்கும் போய் சேரணுங்கிறது தான் 8ஓடைய சாராம்சம். நெக்ஸ்ட் கம்மிங் டு செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் ஓரல் ட்ரான்ஸ்ஃபர். தட் யூ நோ, எதெல்லாம் ஓரலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எதெல்லாம் ரிட்டனில் இருக்கணும். a property, especially we are here dealing with immovable property. இப்போ ஓரல் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஆஃப் பொசஷன் இஸ் இனஃப், போதும். சப்போஸ் இஃப் ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் திஸ் பென் டு சம்படி, ஜஸ்ட் கிவிங் டு யூ இஸ் இனஃப். தட் இஸ் டெலிவரி ஆஃப் பொசஷன். இதை தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்தா முடிஞ்சு போச்சு, தட் இஸ் ஓரல் ட்ரான்ஸ்ஃபர். பட் வாட் அபவுட் ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி? இட் cannot be done. கிஃப்டாக இருந்தாலும் சேலாக இருந்தாலும் whatever nature it is, it has to be properly registered according to the Indian Registration Act. ஸோ இதுதான் வந்து பேர் ஓரல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருப்பாங்க. பட் எதெல்லாம் ஓரல் ட்ரான்ஸ்ஃபரில் வரும், எதெல்லாம் ரிட்டன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நெசசரி அப்படின்னு பார்க்குறதா செக்ஷன் 9. செக்ஷன் 10. See, 10 is an interesting section. Condition, restraining, alienation. இந்த டாப்பிக்கில் என்ன புரியுது? கண்டிஷன் எப்படி கண்டிஷன்? ரீஸ்ட்ரைனிங் தி எலினேஷன். அதாவது எலினேஷனுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் மாற்றம் பண்ணும் பொழுது அதை தடை செய்யும் வகையில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் செக்ஷன் 10ல் சொல்கிறாங்க. இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது ஐ ஆல்ரெடி ஆஸ்ட் யூ வெதர் ஐ ஹாவ் சர்டன் ரைட்ஸ் டு புட் சர்டன் கண்டிஷன். இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியுமா? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஆனால் எதுலேருந்து தான் அர்த்தம். பட் அதுக்கு தான் சொல்கிறாங்க there are 2 types of conditions இதில் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷன் ப்ரிசீடென்ட், தட் யூ நோ, அதாவது இந்த கண்டிஷனை பண்ணாதான் இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிறது. இன்னொன்று கண்டிஷன் சப்சிக்வெண்ட், ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருவேன். ஆஃப்டர் தட் நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதை செய்யணும். சப்போஸ் இஃப் ஏ இஸ் சேயிங் இஃப் யூ மேரி மை டாட்டர் ஐ வில் கிவ் திஸ் ஹவுஸ் டு யூ. திஸ் இஸ் கண்டிஷன் ப்ரிசீடெண்ட்டா சப்சிக்வெண்ட்டா? ப்ரிசீடெண்ட். இது நடந்தால் தான் ப்ராப்பர்ட்டி கைக்கு வரும், தட் இஸ் ப்ரிசி. வாட் அபவுட் கண்டிஷன் சப்சிக்வெண்ட்? ஐ வில் கிவ் யூ திஸ் ப்ராப்பர்ட்டி, பட் ப்ராப்பர்ட்டி கிடச்சதும் வித்தின் அ பீரியட் ஆஃப் 2 years யூ ஹாவ் டு கோ டு அப்ராட் அண்ட் ஸ்டடி. இந்த கண்டிஷனோட கொடுக்கும்போது தட் இஸ் கண்டிஷன் சப்சிக்வெண்ட். பட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போடலாமான்னு கேட்டால் நாட் அட் ஆல். வை? This cannot be done. This is against law. If I am transferring the property, the absolute rights should be given to the transferee also. எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபரிக்கும் இருக்கணும். கண்டிஷன்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் that is not valid in the eye of the law but subject to certain exception. சில நேரங்களில் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய பெனிஃபிட்டுக்காக வேணால் போடலாம். தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். ஸோ இதில் அப்சல்யூட் 2 வகையான ரீஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஏன்னா இந்த செக்ஷனே வந்து கண்டிஷன், ரீஸ்ட்ரெயினிங், எலினேஷன். ரீஸ்ட்ரெயின்னா ரெஸ்ட்ரிக்ஷன். 2 வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குன்னா, ஒன்று அப்சல்யூட் ரீஸ்ட்ரெயின்ட், இன்னொன்று வந்து பார்ஷியல் ரீஸ்ட்ரெயின்ட். அப்சல்யூட் ரீஸ்ட்ரெயின்ட்டுங்கிறது முழுமையாகவே நான் என்ஜாய் பண்ண விடாமல் தடுக்கிறது. தட் இஸ் நாட் அட் ஆல் வேலிட். பார்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்பர்ட்டியோடைய நன்மைக்காக நான் சில கண்டிஷன்ஸை போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில ரெண்டல் இதிலலாம் நீங்கள் பார்க்கலாம், ஓனர் வந்து வீடு கொடுத்துருவார், பட் ஹீ வில் ரிசர்வ் அ ரூம் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹீ வில் பி ஸ்டேயிங் சம்வேர். நான் அடிக்கடி வந்து போவேன், இந்த பர்டிகுலர் ரூமை மட்டும், அதாவது டெனண்ட்டோடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல்
நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லும்போது தட் இஸ் அ பார்ஷியல் ரீஸ்ட்ரெயின்ட். பட் இது ரெண்டல்ல. சப்போஸ் இஃப் ஐம் செல்லிங் அ ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக விற்றுட்டு திஸ் பர்டிகுலர் ஏரியாவை இந்த இடத்துல மட்டும் நீ எதுவும் கட்டக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல இந்த மண் ரொம்ப வீக்காக இருக்குது, இதில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் இது பில்டிங்க்கு நல்லதில்லைன்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் போடுறேன்னா வெதர் இட் இஸ் வேலிட் ஆர் நாட், இட் இஸ் அ வேலிட். திஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆர் கால்ட் பார்ஷியல் ரீஸ்ட்ரெயின்ட். அப்போது கண்டிஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பட் தட் கண்டிஷன் ஷுட் பி ஃபார் தி பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. இட் ஷுட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் மை ரைட்ஸ். அதுதான் வந்து செக்ஷன் 10ல் சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு செக்ஷன் 11, சி 10ல் வந்து தெர் ஆர் 2 kinds ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது போடலாம், கண்டிஷன் போடலாங்கிறதுல ஒன்று வந்து லீஸுக்கு சொல்கிறாங்க. பிகாஸ் லெஸ்ஸார் சில கண்டிஷன்ஸோடு தானே அந்த ப்ராப்பர்ட்டியை லீஸுக்கு கொடுக்குறாரு. சப்போஸ் லெஸ்ஸி வந்து அதை ஃபாலோ பண்ணலைன்னா இமீடியட்லி ஹீ ஹாஸ் அ ரைட் டு ரீஎன்ட்ரி ஆஸ் வி saw in section 6. இதெல்லாம் வந்து பார்ஷியல் ரீஸ்ட்ரெயின்ட்டில் வரக்கூடியது. சிமிலர்லி மேரீடு விமன், அது ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, முன்னாடி மேரீட் விமனுக்கு லைஃப் எஸ்டேட் தான் கொடுப்பாங்க இல்லையா. ஷீ இஸ் நாட் சப்போஸ் டு செல் தி ப்ராப்பர்ட்டி, ஷீ கேன் என்ஜாய் தி ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹர் லைஃப் டைம். இது அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக க்ரியேட் பண்ணது. அப்சல்யூட் ரைட்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு லைஃப் எஸ்டேட்டாக கொடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை பார்ஷியல் ரீஸ்ட்ரெயின்ட்டாக பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை வேலிட்னு செக்ஷன் 10ல் சொல்கிறாங்க. கம்மிங் டு செக்ஷன் 11, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிபக்னன்ட் டு இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டட். அப்படின்னா அதாவது முன்னுக்கு பின் முரணான நிபந்தனைகள், அது எப்படி இருக்கலாம்? ரிபக்னன்ட் டு இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டட். சி அதே தான் 10ல் என்ன சொல்கிறோமோ, once an absolute right has been conferred அப்படின்னா there should not be any restrictions இல்லாமல் நம்ம கொடுக்கணும். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு an absolute interest is created by the transferor in favor of the transferee. இந்த 11 பொறுத்த வரைக்கும் முழுசாக ஒரு அப்சல்யூட் ரைட்ஸை நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டியோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக, பெனிஃபிட்டுக்காக சர்டன் கண்டிஷன்ஸ் வில் பி இம்போஸ்ட். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக்ஷன் 11ல் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே இந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட், லைஃப் எஸ்டேட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் ஈவன் தோ சப்ஜெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருந்தாலும் இது ஓரளவுக்கு பார்ஷியலி வேலிட். பட் எந்த ஒரு டிரான்சாக்ஷன்லையுமே அப்சல்யூட் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதான் போத் 10 and 11 டீல் பண்ணுறது. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஏ மேட் அ கிஃப்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் டு பி. ஏ வந்து அவருடைய வீடை பிக்கு கொடுக்குறாரு. என்ன கண்டிஷன் சொல்கிறாரு? இந்த ஹவுஸ் வந்து உனக்கு தான் சொந்தம், பட் யூ ஆர் சப்போஸ் டு பி ஹியர் ஃபார் யுவர் என்டையர் லைஃப். இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் பண்ண முடியாது. என்ன சேஞ்சஸ் வேணாலும் வரலாம். பி அங்கேயே தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை பி இந்த வீடை நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம், ஆனால் இதிலேருந்து வரக்கூடிய இன்கம்மை 20 இயர்ஸ்க்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் தான் ரிபக்னன்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆர் அப்சல்யூட்லி இன்வேலிட் அண்டர் செக்ஷன் 11. அடுத்து செக்ஷன் 13. எனி ஐடியா அபவுட் செக்ஷன் 13? கிஃப்ட் இன் ஃபேவர் ஆஃப் unborn person. பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? பண்ணலாமா? வாட் இஸ் தி கண்டிஷன்? சி ஐ செட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகணும்னா இட் ஷுட் பி பிட்வீன் 2 லிவிங் பர்சன்ஸ். அப்போ 13ல் என்ன கேட்குறாங்க? வெதர் அன்பார்ன் சைல்டு இஸ் அ லிவிங் பர்சன் ஆர் நாட். அன்பார்ன் பர்சன்கிறது யார்? அம்மாவுடைய கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை பிறக்கவே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஹூ இஸ் அன் அன்பார்ன் சைல்டு? அப்போ ஃப்யூச்சரில் குழந்தை. வெதர் ட்ரான்ஸ்ஃபர் கேன் பி மேட் இன் ஃபேவர் ஆஃப் தெம். ஹவு? அந்த ட்ரான்ஸ்ஃபர் எப்படி செயல்படுத்துவீங்க? தாய் மூலியமாக எப்படி பண்ணுவீங்க? சி அதாவது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நாட் பாசிபிள்.
how you will do na, you must first create a life interest in favor of a living person. முதல்ல உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை லைஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த உயிலெல்லாம் கண்டிஷன் வச்சுருப்பாங்க, உனக்கு ஒரு வாரிசு வரும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அன்பார்ன் பர்சன் வந்ததுக்கப்புறம் அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட்டு அந்த அன்பார்ன் பர்சனுக்கு அப்சல்யூட்டாக மாறி போயிடும். திஸ் இஸ் தி வே டு கிரியேட் அ ட்ரான்ஸ்ஃபர் இன் ஃபேவர் ஆஃப் அன்பார்ன் பர்சன். ஸோ இது இதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி 1929 ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் திஸ் வாஸ் நாட் வேலிட். ட்ரான்ஸ்ஃபர் இன் ஃபேவர் ஆஃப் அன் அன்பார்ன் பர்சன் பண்ணக்கூடாதுன்னு ஹிந்து லாவில் இருந்தது. பட் ஆஃப்டர் தி அமெண்ட்மெண்ட் நவ் இட் இஸ் அக்செப்டட். ஈவன் இன் ஃபேவர் ஆஃப் அன் அன்பார்ன் பர்சன் அ ட்ரான்ஸ்ஃபர் கேன் பி எஃபெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கான முக்கியமான கேஸ்லா அப்படின்னு பார்த்திங்கன்னா டாகூர் வர்சஸ் டாகூரில் இந்த மாதிரி அன்பார்ன் பர்சனுக்கு ஃபேவராக ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம பிக்வித் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பட் செக்ஷன் 13 இஸ் நாட் அப்ளிகபிள் டு முஹம்மடன்ஸ். ஏன்னா அண்டர் முஸ்லீம் லா a gift in favor of an unborn person is held to be a void gift அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இந்த அன்பார்ன் பர்சன் ஹிந்து லா வச்சு மட்டும்தான். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு முஹம்மடன் லா அப்படிங்கிறது செக்ஷன் 13 சொல்கிறாங்க. கம்மிங் டு செக்ஷன் 14 இஸ் ரூல் அகெயின்ஸ்ட் perpetuity. What do you mean by perpetuity? Perpetual. Indefinite period. See, am I supposed to transfer a property for an indefinite period? அதாவது ஒரு கால வரையறையே இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி அது தப்பு. அதனால தான் ரூல் ஃபார்னு கொடுக்கல, ரூல் அகெயின்ஸ்ட் பெர்பச்சுவிட்டி. பெர்பச்சுவல் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய செக்ஷன் இந்த 14. ஏன்னா பெர்பச்சுவிட்டி அப்படின்னு சொன்னாலே இட் மீன்ஸ் கண்டினியூவஸ் ஆர் அன்எண்டிங் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனுக்கு முடிவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒரு டெஃபினட் டைம் பீரியடே அதில் இல்லை. ஸோ ஜென்ரலாக இது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு கால வரை இல்லாமல் இன்டெஃபினட் பீரியடுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேமிலிக்குள்ளேயே வித்தவுட் எனி எலினேஷன் வச்சுக்கிறதுக்கான இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இது ஏற்படுத்தும். ஸோ இது தப்பு அப்படிங்கிறது தான் செக்ஷன் 14 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் டீல் பண்ணுது. ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த செக்ஷனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், வாட் இஸ் தி மாடர்ன் ரூல் அகெயின்ஸ்ட் பெர்பச்சுவிட்டி அப்படின்னு கேட்டால் தட் இஸ் செக்ஷன் 14. இது ஒரு மாடர்ன் ரூல் அகெயின்ஸ்ட் பெர்பச்சுவிட்டி. ஸோ பெர்பச்சுவிட்டிங்கிறது இஸ் அ ஃப்யூச்சர் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த 14 அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, there should be a transfer of propertyன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆனது இஸ் டு கிரியேட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் அன் அன்பார்ன் பர்சன். ஒரு அன்பார்ன் பர்சனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணும் 14 படி. அடுத்து அப்படி கிரியேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஷுட் எப்போ எஃபெக்ட்டுக்கு வரணும்? ஆஃப்டர் தி லைஃப் டைம் ஆஃப் ஒன் ஆர் மோர் அதர் லிவிங் பர்சன். ஏன்னா ஏற்கனவே ஒரு லிவிங் பர்சன் மேலே நம்ம லைஃப் எஸ்டேட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு அப்புறம். அதே மாதிரி ஐ எம் ஆஸ்கிங் யூ அ கொஷின், வெதர் அ லைஃப் இன்ட்ரெஸ்ட் கேன் பி கிரியேட்டட் இன் ஃபேவர் ஆஃப் 2 or more persons அட் தி சேம் டைம். ஒருத்தருக்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், ஒரே நேரத்தில் 2-3 பேருக்கும் நான் கொடுக்கலாமா? கேன் பி கிரியேட்டட். எவ்வளோ லைஃப் இன்ட்ரெஸ்ட் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இட் கேன் பி கிவன் டு 1 or 2 persons அட் தி சேம் டைம். ஸோ இவங்களுடைய லைஃப் டைம் முடிகிறதுக்குள்ளே யார் வந்துடணும்? அந்த அன்பார்ன் பர்சன் வந்துடணும். அப்போ தான் அந்த பெர்பச்சுவிட்டி ரூல் படி தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வில் பாசஸ் டு தி அன்பார்ன் பர்சன். இதுதான் 14 அனலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம்
perpetuity பீரியட்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். வாட் டு யூ மீன் பை perpetuity period? எஸ், தி மேக்ஸிமம் பீரியட், அதாவது எவ்வளோ பீரியடுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கோ, தட் இஸ் மேட் inalienable, தட் இஸ் known as perpetuity period அப்படின்னு சொல்லலாம். ஸோ தி மேக்ஸிமம் இதில் பெர்மிசிபிள் லிமிட்டுங்கிறது அந்த யார் மேலே லைஃப் எஸ்டேட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களுடைய எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்கும், ப்ளஸ் மைனாரிட்டி ஆஃப் தி அல்டிமேட் பெனிஃபிஷியரி. அல்டிமேட் பெனிஃபிஷியரிங்கிறது கடைசியாக இதிலிருந்து பயனடையக்கூடிய ஒருத்தர், அதுதான் அன்பார்ன் சைல்டு. அப்போ அந்த அன்பார்ன் சைல்டுடைய மைனாரிட்டி பீரியடும் இதில் ஆட் ஆகும். இதில் பெர்பச்சுவிட்டி பீரியடில். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரூல்ஸ் ஆஃப் பெர்பச்சுவிட்டி. நெக்ஸ்ட் கம்மிங் டு இந்த பெர்பச்சுவிட்டி பீரியடோடைய கேல்குலேஷனில் லைஃப் ஆஃப் தி என்ன சொன்னேன், லைஃப் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண பர்சனுடைய லைஃப் ப்ளஸ் தி ஜெஸ்டேஷன் பீரியட், அன்பார்ன் சைல்டு வந்து அம்மாவுடைய கருவில் இருக்கக்கூடிய ஜெஸ்டேஷன் பீரியட், தட் இஸ் 280 days ஆர் 300 days, அந்த டேஸ் கணக்கு இருக்குது, ப்ளஸ் தி மைனாரிட்டி ஆஃப் தி அன்பார்ன் சைல்டு. இதுதான் அதனுடைய கேல்குலேஷன். இதுக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியானது ஷுட் டிவால்வ் டு தி அல்டிமேட் பெனிஃபிஷியரிக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் ரூல் அகெயின்ஸ்ட் பெர்பச்சுவிட்டி. சரி, பட் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது இந்த 14ல். என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஃபேமிலிக்கு டெப்ட் இருக்குது, நிறையா கடன்கள் அடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதை வந்து அவங்க அடைக்கணுங்கிறது அவங்களுடைய ஆப்ளிகேஷன். அப்போ அந்த இடத்துல எதனால இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குங்கிறத நம்ம வந்து கொஷின் பண்ண முடியாது, பிகாஸ் வி ஹாவ் சர்டன் லயபிலிட்டி. ஸோ இதெல்லாம் 14 எக்ஸப்ஷனுக்குள்ளே வருது. அதே மாதிரி சேரிட்டிஸ், இப்போ முகமடன் லாவில் பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ஒர்க் அப்படின்னு ஒர்க் ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே கவர் ஆகாது. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது ஆஸ் பர் தேயர் பர்சனல் லா. ஸோ அதெல்லாம் வந்து 14க்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு செக்ஷன் 15ல் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு எ கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது ஒருத்தருக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற கிடையாது, குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தட் மே பி அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை தான் வந்து செக்ஷன் 15ல் சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னாலே சில்ட்ரனாக இருக்கலாம், கிராண்ட் சில்ட்ரன் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒரு கிராண்ட் சில்ட்ரனுக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது. அதனால தான் இது கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர்க்குள்ளே வருது. ட்ரான்ஸ்ஃபர் மேட் இன் ஃபேவர் ஆஃப் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த செக்ஷன் 15 ஆஃப் தி டிபி ஆக்டும் செக்ஷன் 115 ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதுதான் செக்ஷன் 15ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு செக்ஷன் 17, தட் இஸ் டைரக்ஷன் ஃபார் அக்யூமுலேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்யூமுலேட் பண்ணுறதுன்னா சேர்த்து வைக்கிறது. நம்ம பார்க்குறது ப்ராப்பர்ட்டி. அப்போ ப்ராப்பர்ட்டி அக்யூமுலேஷனை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க. வெதர் எ பர்சன் கேன் அக்யூமுலேட் இஸ் ப்ராப்பர்ட்டி, அதுதான் இங்கே கொஷின். ஒருத்தர் சொத்து குவிப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கான வழக்குகள் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நிறையா இருக்குது இல்லையா. அதுக்கான அகெயின்ஸ்டாக வந்த செக்ஷன் தான் இது, அதை எதிர்க்கிற மாதிரி வந்தது தான். ஸோ எ பர்சன் இஸ் நாட் சப்போஸ் டு அக்யூமுலேட் தி ப்ராப்பர்ட்டி ஃபார் அ வெரி லாங் டைம். அதுக்கு எக்ஸப்ஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு, ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு, டெப்ஸு, இதெல்லாம் தாண்டின விஷயம். இதெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. இதை தாண்டி இல்லீகலாவோ அன்ஆத்தரைஸ்டாவோ வி ஆர் நாட் சப்போஸ் டு அக்யூமுலேட் தி ப்ராப்பர்ட்டி வித்தவுட் எலினேட்டிங் தி ப்ராப்பர்ட்டி. அதுதான் மெயின். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லும் போதே அந்த இடத்துல என்ன இருக்கணும்? தேர் மஸ்ட் பி அ ஃபார்ம் ஆஃப் எலினேஷன், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங். அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் நடக்கலைன்னா அந்த இடத்துல இட் வில் கெட் அக்யூமுலேட்டட். அப்போ அது இஃப் இட் இஸ் அன் இல்லீகல் அக்யூமுலேஷன்
that is wrong under section 17 of the TP Act. Next, coming to section 8. See, 17லையும் எக்ஸப்ஷன் உண்டு. சில நேரங்களில் அக்யூமுலேட் பண்ணுறது தப்பு இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் இருந்தால் நம்ம எப்படி இது பண்ண முடியும்? அது செட்டில் ஆகிற வரைக்கும் we cannot transfer the property. ஸோ இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், செக்ஷன் 19, that is vested interest அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டட்னா, see, if I am transferring a property to you அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். வெஸ்டட்னா என்ன? வெஸ்டிங் தி ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட முழுமையாக வந்து சேர்ந்துருது. இந்த வெஸ்டிங் அப்படிங்கிறது இட் கேன் ஹேப்பன் இமீடியட்லி ஆர் ஈவன் தி போஸ்ட்போன்மெண்ட் டைம் கூட இருக்குது. அதான் வெஸ்டிங் அப்படின்னா, ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், all the rights and obligation along with the property will be vested in the transferee கிட்ட போய் சேர்ந்துரும். அவர் பொசஷன் எடுக்கிறது வேணால் மே பி டிலேட். ஏன்னா அந்த வெஸ்டிங் மே பி டன் இமீடியட்லி ஆர் ஆஃப்டர் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். இதை வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஆன் தி ஹேப்பனிங் ஆஃப், இப்போ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்லேயே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட். கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது இட் வில் டேக் பிளேஸ் ஒன்லி ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட் நடக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னால கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிடணும். ஸோ கண்டிஷன்ஸோடு சில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவரில் நீ வந்து இங்கேருந்து பழனிக்கு நடந்துட்டு வான்னு சொன்னால் அது வந்து இட் cannot happen, இட் இஸ் இம்பாசிபிள். அப்படிங்கிறப்ப சச் கைண்ட் ஆஃப் கண்டிஷன் வந்து எதில் வருது? இந்த மாதிரியான கண்டிஞ்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர். அது இட் வில் டிபெண்ட் அப்பான் தி ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனிங் ஆஃப் பர்டிகுலர் இன்சிடெண்ட். இன்னும் இதுக்கு நிறையா எக்ஸாம்பிள் சொன்னால், சப்போஸ் இஃப் ஐம் சேயிங், நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், பட் என்னுடைய எனிமியான எக்ஸு வந்து 50 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கணும், இருந்தால் உனக்கு இது சொந்தம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து such a kind of nonsense condition, because death அப்படிங்கிறது an uncertain event. ஸோ ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்லையோ ஒரு இம்பாசிபிள் நடக்காது, இது நடக்க சாத்தியமில்லை அப்படிங்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாம் வந்து நாட் அட் ஆல் வேலிட் அப்படிங்கிறதான் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 19ல் சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் லீகல், அதாவது அது ட்ரான்ஸ்ஃபரபிள் ஆஸ் வெல் அஸ் ஹெரிட்டபிள். ஹெரிட்டபிள் சொல்லும்போது வாரிசு ரீதியாகவும் அதை அனுபவிச்சுக்கலாம். சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கின ட்ரான்ஸ்ஃபரி உயிரோடு இல்லைன்னாலும் ட்ரான்ஸ்ஃபரியோடைய லீகல் ஹயர்ஸுக்கு அது போய் சேரும், அது வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். பட் கண்டிஞ்சென்ட்டில் அப்படி கிடையாது, பிகாஸ் அதுவே சர்டன் இம்பாசிபிள் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் கண்டிஷன்ஸ் இருக்கிறனால அதுலேருந்து ஒரு வேலிட் டைட்டில் பாஸ் ஆகாது.